பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் வழங்கும் கௌரவ விருது 2025. தானே பாடி மேசையிலே தானே தாளம் போட்டு தன் தாகத்தை தீர்த்து கொண்டவர். வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் அரங்கேறிய ராஜதுரோகம் நாடகத்திற்கு மேசையிலே முற்றுமுழுதாக இசை வழங்கியவர். 1964 சேகரன் இசைக்குழுவில் 4 பேருடன் இணைந்து இசைக்கலைஞராக தாள வாத்திய கலைஞராக மிளிர்ந்தவர். 1965 முதல் 1970 வரை சண்முகமூர்த்தி உட்பட சிலரின் அன்புடன் வானொலி நிகழ்ச்சியினுடைய வானொலி கலைஞராக, டொலக் தபேலா வாத்திய கலைஞராக தன் வாத்திய விருந்தை எடுத்து இயம்பியவர். சாஸ்திர சங்கீதங்களை கற்காவிட்டாலும் கூட கேள்வி ஞானத்தினூடாக ரெக்ஸ் இசைக்குழுவினூடாக பட்டி தொட்டி எங்கும் தன்னுடைய தாள வாத்தியத்தால் பலரின் அபிமானத்தையும் அன்பையும் பெற்றவர். நாகேஸ்வரா கலாலயம் யாழ்ப்பாணத்தின் முன்னணி இசைக்குழுவான கண்ணன் இசைக்குழுவில் தபேலா வாத்திய கலைஞராக, தோல் வாத்திய கலைஞராக தன் அழகுமிகு கலையை எடுத்தியம்பியவர். பட்டூரின் கரைவாணி கலாலயம், நேர்த்தி கலாமன்றம், கலைமகள் கலைக்குழுவினுடைய நாடக நிகழ்ச்சிகளின் இசை பொறுப்பாளராக மிளிர்ந்தவர். 1977 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் புகழ்பூத்த ரங்கன் இசைக்குழுவின் பொங்கோஸ், டொலக் தபேலா வாத்திய கலைஞராக தன் ஆளுமையை வெளிப்படுத்தி நின்றவர். 1976 ஆண்டு பட்டூர் கரைவாணி கலாலயத்தினால் கலாநிதி நித்யானந்தன் அவர்களால் முல்லை இசை மாமணி விருது பெற்று கௌரவிக்கப்பட்டவர். 1988 கோம்புரு அவர்களுடன் தவில் வாத்திய கலைஞராக கிட்டத்தட்ட 64 தவில் கச்சேரியை நடத்திய பெருமை இவரை சாரும். 1990 ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் கிரகிரி தங்கராஜா அவர்களால் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவம் பெற்றவர். சப்தேஸ்வரர் இசைக்குழு, ஞானா இசைக்குழுவுடைய வாத்திய கலைஞராக மிளிர்ந்தவர். 2012 பிரான்சில் வாழ்நாள் சாதனையாளராகவும் லண்டனில் வாழ்நாள் சாதனையாளராகவும் கௌரவம் பெற்றவர். 2001 ஆண்டு லண்டனுக்கு புலம்பெயர்ந்து தனது பெயரிலே நந்தானியா இசைக்குழுவினூடாக இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றனர். தமிழகத்தின் பின்னணி பாடகி இசை அரசி பி. சுசீலா, இசைக்குயில் எஸ். ஜானகி உட்பட டி.எம். சௌந்தரராஜன் அவர்களது புதல்வர்கள் டி.எம்.எஸ். செல்வகுமார், டி.எம்.எஸ். பால்ராஜ் ஆகியோருக்கு பின்னணி இசை வழங்கி உலகறிந்த கலைஞர், ஊரின் தேசிய தாளமாக்கி உலகறிந்த கலைஞர் முருகப்பிள்ளை சதானந்தா அவர்களுக்கு பட்டூரின் முளை இசை வேந்தன் விருது வழங்கி மாண்பேற்றம் செய்வதில் பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் ஊறிப்படைகின்றது.